ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JAFS கோட். இந்த வீடியோவில் இப்படி இருக்கிற வெப்சைட்டை எப்படி லெஸ் தேன் மினிட்டில் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டைப்போகிராஃபி அப்படின்ற ஒரு பிளகின் யூஸ் பண்ண போகிறோம். டெய்ல்விண்டோட பிளகின். அது எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் ஆல்ரெடி டெய்ல்விண்ட் CSSஐ எப்படி ஒரு சிம்பிள் HTML ப்ராஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டார்டர் ப்ராஜெக்ட்டை நான் GitHubலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ நான் இங்கே போய்ட்டு இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு git clone அந்த URL கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் காப்பி ஆயிரும். அப்புறமா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். npm install. ஓகே, நமக்கு தேவையான பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணிடலாம். npm run dev. நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு பிளாகை ஜஸ்ட்டு ஒரு காப்பியாக எடுத்திருக்கேன். அதை நான் இந்த பாடி டேக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. இது கம்ப்ளீட்லி அன்ஸ்டைல்டு. இதுக்கு நான் எந்த ஸ்டைல்ஸுமே அப்ளை பண்ணல. ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கிற HTML கண்டென்ட்டை மட்டும் காப்பி எடுத்திருக்கேன். ஸோ இதில் டெய்ல்விண்டோட டைப்போகிராஃபி பிளகினை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் டெய்ல்விண்டோட டாக்குமெண்டேஷன் பேஜ் போனீங்கன்னா லெஃப்ட்டில் பாட்டமில் அஃபிஷியல் பிளகின்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளகின்ஸ் இருக்கும். அதில் டைப்போகிராஃபி அப்படின்ற பிளகின் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த கமெண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிடுறேன். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு நம்மளோட சர்வரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ண உடனே டெய்ல்விண்டோட டைப்போகிராஃபி பிளகின் நமக்கு டவுன்லோட் ஆயிரும். package.jsonல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்ல்விண்டோட டைப்போகிராஃபி பிளகின் இங்கே டிபெண்டன்சிஸில் ஆட் ஆயிருக்கும். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டில் இந்த டைப்போகிராஃபி பிளகினை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெய்ல்விண்ட் கான்ஃபிக் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இந்த பிளகின்ஸில் நம்ம டைப்போகிராஃபி பிளகினை இன்க்ளூட் பண்ணோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு ரிக்வயர்னு கொடுத்துட்டு சிங்கிள் கோட்டில் @tailwindcss/typography அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஓகே, இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன். சைட் பாரையும் மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த பாடி அப்படின்ற டேக்கில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்க கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதோட அவுட்டர் மோஸ்ட் டிவ் இருக்கு இல்லையா, அந்த டிவ்வில் தான் நான் கொஞ்சம் செட்டிங்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். அதாவது சில கிளாஸஸ் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சர்வரை க்ளோஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஒரு தடவை கூட ரன் பண்ணிக்கலாம். npm run dev நான் கொடுத்துட்றேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிற கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா ப்ரோஸ், PROAC. இந்த ப்ரோஸ் அப்படின்ற கிளாஸ் நேமை நம்ம அப்ளை பண்ண உடனே இப்போ அவுட்புட் பார்க்கலாம். கம்ப்ளீட்லி ஃபார்மேட் ஆகி ஒரு ப்ராப்பர் டிசைனாக அந்த டாக்குமெண்ட் கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் இது ஃபுல் விட்த்துக்கு வரல, கம்மியான விட்த்துக்கு தான் ஃபுல் டிசைனுமே லே அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக எந்த ஒரு பிளாகிங் வெப்சைட்டும் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு பிளாகையும் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஃபுல் விட்த்துக்கு அந்த வெப்சைட் இருக்காது. அது ஏன் அப்படின்னா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளோட கண் இருக்கு இல்லையா, நம்மளோட கண் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணுறதை ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணும். சைக்காலஜிக்கலி நம்ம ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த டாக்குமெண்ட் ரீட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் ஜென்ரலி ஒரு பிளாகை டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா விட்த்தை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம கண்ணை லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ரொம்ப உருட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நேச்சுரலி நம்ம கண்ணோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா மேலேருந்து கீழமாக்க ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால பிளாகோட கண்டென்ட்டை எப்போவுமே ஃபுல் விட்த்துக்கு வைக்க மாட்டாங்க. ஓகே, பட் இருந்தாலும் இதோட விட்த்தை எப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இந்த பிளகினை எப்படியெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடபிலிட்டிக்காக இந்த கண்டென்ட்டை சென்டருக்கு கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதை சென்டரில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே MX ஆட்டோ கொடுக்கலாம். ஓகே, MX ஆட்டோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் சென்டரில் வந்திருக்கும். இனி உங்களுக்கு இந்த விட்த்து பத்தலை, இன்னும் விட்த்து அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த விட்த்தை நீங்கள் கம்ப்ளீட்லி டிசபிள் பண்ணாலும் டிசபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு மேக்ஸ் விட்த்து நன் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஓகே, மேக்ஸ் வித் நன் அப்படின்ற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு அந்த விட்த்தோட ஃபார்மேட்டிங் போயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபுல் விட்த்துக்கு உங்கள் டாக்குமெண்ட் இருக்கும். பட் ஃபார்மேட்டிங் டெய்ல்விண்டோட டைப்போகிராஃபி பிளகின் படியே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கஸ்டமைஸ்டாக ஒரு விட்த்து செட் பண்ணலாம். கஸ்டமைஸ்டாக நம்ம எப்படி விட்த்து செட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மேக்ஸ் வித் நன்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸ் வித் 3XL அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். மேக்ஸ் விட்த்துக்கு நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது டெய்ல்விண்டில். நீங்கள் டாக்குமெண்டேஷனில் செக் பண்ணலாம். இப்போதைக்கு நான் 3XL கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இந்த விட்த்தில் இருக்கும். ஒரு பிளாக் ரீட் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராப்பரான ஒரு விட். ஸோ அதனால் இந்த விட்த்தில் நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, இனி இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாகோட ஃபுல் கண்டென்ட்டுமே ஒரு பிளாக் பேஸ்டு டிசைனாக தான் இருக்கும். ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எல்லா இடமும் பிளாக் மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கும். வேறு எந்த கலர்ஸுமே இதில் ஆயிருக்காது. பட் நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதுக்கு நீங்கள் கஸ்டமைஸாக கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிளாகும் உங்கள் வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டோட அது மேட்ச் ஆகி போகும் கரெக்டாக. ஸோ அப்படின்றப்ப இதோட கலர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் டெய்ல்விண்டோட டாக்குமெண்டேஷன் போயிட்டு
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைப்போகிராஃபி பிளகினோட பேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளகினை எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மாடிஃபையர்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடிஃபையர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணிட முடியும். இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஹெட்டிங்ஸ்க்கும் நம்ம ஒரே மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா டேரெக்டாக இந்த நேம் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எல்லா ஹெட்டிங்ஸ்க்கும் வேணாம், H1க்கு தனியாக H2க்கு தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் H1க்கு இது யூஸ் பண்ணலாம், H2க்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எல்லா ஹெட்டிங்ஸையும் டார்கெட் பண்ணி டிசைன் சேஞ்ச் பண்ணி எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி தான் மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரோஸ் ஹெட்டிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டைல்ஸுமே இந்த அவுட்டர் மோஸ்ட் டிவ்வில் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், உள்ளே எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோஸ் ஹைஃபன் ஹெட்டிங்ஸ் காலன் அப்படின்னு கொடுத்துட்டு இனி உங்களோட CSS கிளாஸ் நேம்ஸை இங்கே கொடுக்கலாம். ஒன் அட் அ டைம் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹெட்டிங்கோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ரெட் 600ன்னு கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டில் ஹெட்டிங் டேக் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்டிங் டேக், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹெட்டிங் டேக், இது ஒரு ஹெட்டிங் டேக். இந்த மாதிரி எல்லா ஹெட்டிங் டேக்ஸோட கலரும் ரெட்டாக மாறிடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எல்லா ஹெட்டிங் டேக்ஸோட கலரும் ரெட்டாக மாறக்கூடாது, H1ஓட கலர் மட்டும்தான் மாறணும் அப்படின்னா ப்ரோஸ் ஹைஃபன் H1 கொடுத்தா போதும். இப்போ நான் H1 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா H1 டேக்கோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மற்ற ஹெட்டிங்ஸோட கலர்லாம் உங்களுக்கு பிளாக்லேயே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு H1ஓட கலர் மட்டும்தான் ரெட்டில் வேணும், பாக்கி இருக்கிற எல்லா கலர்ஸும் உங்களுக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோ ஹெட்டிங்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளூ கொடுக்குறேன், ப்ளூ 600 கொடுத்துடலாம். அப்புறமா ப்ரோஸ் H1க்கு டெக்ஸ்ட் ரெட் 600 கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா ஹெட்டிங்க்கும் ப்ளூ, அதில் H1க்கு ரெட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா மற்ற எல்லா ஹெட்டிங்ஸும் உங்களுக்கு ப்ளூவாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மட்டும் நம்ம கொடுத்த மாதிரி ரெட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கும். இவ்வளோ தான் ஹெட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கிளாஸ் நேம்ஸ் கூடிக்கிட்டே போகும். ஸோ உங்களுக்கு ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கிளாஸையும் ஒவ்வொரு லைனுக்கு நீங்கள் எப்படி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு H1 டேக் இருக்குது, அதுக்கு ரெட் கலர் நம்ம ஃபாண்ட் கொடுக்கணும்னு கொடுத்தோம். அதே மாதிரி அதுக்கு வேறு ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணோம்னா இதுக்கு பக்கத்துலேயே நம்ம கொடுக்கக்கூடாது, அதையும் தனியாக தான் கொடுக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு H1 டேக்கை அண்டர்லைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சேம் ப்ரோஸ் ஹைஃபன் H1 காலன் அண்டர்லைன் அப்படின்னு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்கள் பின்னாடி ப்ரோஸ் ஹைஃபன் H1 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா H1 மட்டும் அண்டர்லைன் ஆயிருக்கு, மீதி எந்த ஹெட்டிங்ஸும் அண்டர்லைன் ஆகலாம். ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்தோம்லே அதே மாதிரி இந்த மாடிஃபைஸ் யூஸ் பண்ணி எந்த டேக் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் காமிக்கிறேன். இமேஜ் டேக் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இமேஜ் டேக் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஹைஃபன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நான் இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் மோஸ்ட் டிவ்லே தான் ப்ரோ ஹைஃபன் இமேஜ் கொடுத்துட்டு எனக்கு எல்லா இமேஜஸ்க்கும் ரவுண்டட் கார்னர் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ரவுண்டட் லார்ஜ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் அதில் ஒரு இமேஜ் இருந்துச்சு இல்லையா, அந்த இமேஜுக்கு ரவுண்டட் கார்னர் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள் ரவுண்டட் கார்னர். சப்போஸ் எல்லா இமேஜுக்கும் உங்களுக்கு பார்டர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை காப்பி எடுத்துட்டு ஒரு பார்டர் டேக் அப்ளை பண்ணிட்டு இங்கே நீங்கள் பார்டரோட சைஸ் நீங்கள் டினோட் பண்ணலாம். இன்னொரு காப்பி எடுத்துட்டு அதுக்கு கலர் பார்டர் ப்ளூ 600, அதுக்கு பேடிங் வேணும் அப்படின்னா பேடிங் 1. இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் பார்டர் அப்ளை ஆகி பேடிங் அப்ளை ஆகி நம்ம கொடுத்த ரவுண்டட் கார்னர்ஸும் அப்ளை ஆயிருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் பார்டரோட திக்னஸை கூட்டி காமிக்கிறேன். பார்டர் 2 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்டரோட திக்னஸ் கூடியிருக்கும். இப்போ பார்டரோட ஒப்பாசிட்டி குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு பார்டர் ஒப்பாசிட்டி 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் பார்டரோட ஒப்பாசிட்டி கூடி இருக்கும். இந்த மாதிரி எந்த டேக்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் இங்கே இருக்கிற இந்த மாடிஃபைஸ் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம மாடிஃபைஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம வேறு என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டோட ஃபாண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட் ஃபாண்ட் சைஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணோன்னா அதை நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரோஸ் ஸ்மால், ப்ரோஸ் பேஸ், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், 2XL அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபுல் டாக்குமெண்ட்டோட சைஸுமே உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் ஆகும். இப்போ பை டிஃபால்ட்டாக ப்ராஸ் பேஸ் தான் உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். இப்போ நான் ப்ராஸ் ஸ்மால் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இடையில கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் குறைஞ்சிருக்கும். இதே உங்களுக்கு லார்ஜ் வேணும்னா நீங்கள் லார்ஜ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேணும்னா எக்ஸ்ட்ரா லார்ஜும் கொடுக்கலாம், கொஞ்சம் கூட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த டைப்போகிராஃபி பிளகின் டார்க் மோடுமே சப்போர்ட் பண்ணுது. அது எப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீ யூஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் ப்ரோஸ் ஹைஃபன் இன்வெர்ட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ப்ரோஸ் ஹைஃபன் இன்வெர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோஸ் ஹைஃபன் இன்வெர்ட்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டார்க் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி செட்டப் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிரும். அவுட்புட் பார்த்தோன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒயிட் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்காது, டார்க் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரீட் பண்ண முடியல இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் பாடி டேக்கில் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு பிஜி
Black கொடுக்குறேன், இல்லைனா BG Grey 900 கொடுப்போம். ஓகே, இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அந்த டார்க் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் டாக்குமெண்ட்டும் வந்திருக்கும். இதுதான் டார்க் மோட். ஸோ டார்க் மோட் நீங்கள் ஜென்ரலி அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டார்க் காலன் அப்படின்னு கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டார்க் காலன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரோஸ் இன்வெர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம டார்க் மோட் எனபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். அப்படின்றப்ப உங்களுக்கு டார்க் மோடுக்கு பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் அப்படி தானே கொடுப்பீங்க, டார்க் காலன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஓகே, இப்போதைக்கு நான் டார்க் மோட் எனபிள் பண்ணல. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு லைட் மோடில் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். பட் டார்க் மோட் நீங்கள் எனபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு டார்க் மோடுக்கு அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். அடுத்த கஸ்டமைசேஷன் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில இடங்களில் டைப்போகிராஃபி பிளகின் ஃபார்மேட் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைல் தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இமேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர் கொடுத்துட்டோம் இல்லையா? பட் இனிஷியலாக வர்ற ஆத்தரோட இமேஜுக்கு ரவுண்டட் கார்னர் வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமேஜ் டேக் இருக்கு இல்லையா, அதோட அவுட்டர் டேக்கில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே டிவ் இருக்குது, நீங்கள் இல்லைனா நீங்கள் ஒரு அவுட்டர் டேக் கொடுத்துக்கலாம். அங்கே நீங்கள் கிளாஸ் கொடுத்துட்டு நாட் ஹைஃபன் ப்ரோஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆயிருக்காது. இப்போ இந்த இமேஜுக்கு நீங்கள் ஓனாக டிசைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா இந்த இமேஜ் டேக்கு தனியாக டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கிளாஸ் கொடுத்துட்டு பார்டர் பர்பிள் 500 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பர்பிள் பார்டர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோ ப்ரோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஓன் டிசைன்ஸும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். சப்போஸ் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க கலர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணோன்னா அதையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடிங் கஸ்டம் கலர் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் டினோட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம், இது கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். ஸோ இந்த வீடியோவில் இதை நான் கவர் பண்ணல, பட் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இந்த ப்ரோஸ் அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டு உங்களுக்கு பிடிக்கல, இதுக்கு பதிலாக நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஏதாவது நேம் வச்சுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சிங் த டிஃபால்ட் கிளாஸ் நேம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளக்கின்ஸில் நீங்கள் ரிக்வயர் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ அடிஷ்னலாக இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட Tailwind கான்ஃபிகரேஷனில் போய் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் நேம் நீங்கள் ஓனாக ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மை பிளாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் கம்ப்ளீட்டாக போயிருக்கும். ஏன்னா ப்ரோஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இனிமேல். ஸோ இப்போ ப்ரோஸ்ன்றது எல்லாத்தையும் நம்ம இந்த மை பிளாக் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோஸ் இருக்கு இல்லையா, அதை Ctrl+H கொடுத்துட்டு மை பிளாகை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பழையபடி ஃபார்மேட்டிங் வந்துருச்சு. பட் இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் இன்வெர்ட்டுக்கும் அதே தான், மை பிளாக் ஹைஃபன் இன்வெர்ட், நீங்கள் கொடுத்த நேம் ஹைஃபன் இன்வெர்ட். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுத்த நேமை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் நம்ம இந்த டைப்போகிராஃபி பிளகின் அப்ளை பண்ணக்கூடாது அங்கெல்லாம் நாட் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கேயுமே நாட் ஹைஃபன் மை பிளாக் தான் வரும். ஓகே, இவ்வளோ தான் டைப்போகிராஃபி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை கமெண்ட் நான் அட்ரஸ் பண்ணுறேன். அதே மாதிரி Tailwindல வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.